ரஜினிகாந்த் நடிப்பில் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் ஜெயிலர் 2 திரைப்படத்தின் மீது உச்சகட்ட எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. இதில் ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. படம் அக்டோபர் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகவிருக்கும் சூழல் இன்று படத்தின் முதல் அப்டேட் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டு அதன்படி வெளியிடவும் செஞ்சிருக்கிறாங்க. ரஜினிக்கு தர்பார், அண்ணாத்தா ஆகிய 2 படங்களும் அடுத்தடுத்து வெளியாகி தோல்வியை சந்தித்தன. இதன் காரணமாக ரஜினி இனிமேல் அவ்வளவுதான், அவரால் முன்னர் போல் திரையில் மேஜிக்கோ தாக்கத்தையோ செலுத்த முடியாது, அவரது கரியரே காலி என்றெல்லாம் பேசினாங்க. அப்படிப்பட்ட சூழலில் தான் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஜெயிலர் படத்தில் நடிக்க கமிட்டானார். அந்த படத்தின் வெற்றி அவருக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்றாக இருந்தது. இப்படி ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கும்போது பீஸ்ட் படத்தை இயக்கி தோல்வி முகத்தில் இருந்த நெல்சனோடு இவர் ஏன் சேர்கிறார் என்றுதான் பேச்சுகள் முதலில் கிளம்பியது. பெரும்பாலானோருக்கு நெல்சன் மீது சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. ஆனால் ரஜினிகாந்த் தன்னுடைய இயக்குனரை முழுக்க நம்பினார். அதன் பலனாக நெல்சனும் முழு உழைப்பை போட படம் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது. 2 பேருக்குமே திரைத்துறையில் பெரிய வெற்றியை கொடுத்தது. அந்த படத்தின் வெற்றியால் ஒட்டுமொத்த படக்குழுவும் உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க. மேலும் 2வது பாகத்துக்கான விதையையும் அந்த வெற்றி சூடு இருக்கும் போதே சன் பிக்சர்ஸ் போட்டுவிட்டது. அதன்படி ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் பணிகளில் தீவிரமாக இறங்கிய பிறகு ஷூட்டிங்கையும் ஆரம்பித்தார் இயக்குனர். இதில் ரஜினியோட ரம்யா கிருஷ்ணன், எஸ்.ஜே. சூர்யா, வித்யா பாலன் உள்ளிட்டோர் நடிப்பதாக சொல்லப்படுது. அனிருத் வழக்கம் போல இசையமைக்கிறார். மேலும் இதில் முதல் பாகத்தில் நடித்த மற்ற மொழி பிரபலங்களும் இருப்பதாகவே தெரிகிறது. ஷாருக் கானை நடிக்க வைக்க இயக்குனர் திட்டமிட்டிருக்கார். ஆனால் அவர் ஒத்துக்கொள்ள மறுத்துவிட்டா ரித்திக் ரோஷனை கமிட் செஞ்சு விட்டாங்க. படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் எல்லாம் மும்முரமாக நடந்து வருது. அக்டோபர் 15ஆம் தேதி படமானது ரிலீஸ் ஆகும் என்ற அறிவிப்பும் வந்துவிட்டது. முதல் பாகம் போன்றே இந்த பாகமும் கண்டிப்பாக சம்பவம் செய்யும் என்று ரசிகர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க. இந்நிலையில் படத்திலிருந்து முதல் அப்டேட் வெளியாயிருக்கு. அதன்படி படத்தின் முதல் சிங்கிள் வரும் 21ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என அறிவிக்கப்பட்டிருக்கு. முன்னதான் நம்ம ஆகஸ்ட் 15க்கு வெளியாகும் என தகவல்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் கடைசியில் சின்ன பிரச்சனை காரணமாக வருகிற 21ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. மேலும் இந்த அறிவிப்போடு கலக்கலான போஸ்டர் ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறது படக்குழு. முதல் சிங்கிள் ரிலீஸுக்கு இன்னும் 2 நாட்கள் மட்டுமே இருப்பதனால சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் உற்சாகம் அடைஞ்சிருக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதல் சிங்கிள் பாடல் எப்படி இருக்கும்? ரஜினிகாந்த் பல நடன கலைஞர்களோடு சேர்ந்து நடனம் ஆடுற மாதிரி இந்த சீனை வச்சுருக்காங்க. உங்கள் கருத்துப்படி எப்படி இருக்கும் என்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.